ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜேஎஃப் வேர்ல்டு. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பனி டைம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் கோல்டு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கோல்டுக்கு வந்து தொண்டைக்கு இதமாக இருக்கணுன்றதுனால பெப்பர் பவுடர் வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பெப்பர் பொடி உங்களுக்கு தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க. இது கூட உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுருந்த பெப்பர் பொடி, உப்பு அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போ நம்மளுடைய முட்டை வந்து வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்குங்க. அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பெப்பர் அதை வந்து ஊற்றுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டே ஊற்றுங்க, இன்னும் மேலே தரைக்கும். இது ஊற்றுனது பிறகு இப்போ அந்த எண்ணெயும் இந்த நம்ம ஊற்றுனதும் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா? அது ரெண்டும் சேர்ந்து வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த முட்டையெல்லாம் இதில் போட்டுடுவோம். இந்த டிஷ்ஷை கோல்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டாக்கா அவளுக்கு வந்து தொண்டை வந்து இதமாக இருக்கும். அது இல்லாமல் கோல்டை வந்து கொஞ்சம் குறைக்கவும் செய்யுது, ஓகேங்களா? அதுக்காக தான் இது போட்ட பிறகு உடனே வந்து அதை வந்து திருப்பியும் விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே வந்து அந்த பெப்பர் தூள்லாம் பிடிக்கும் முட்டையில். இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இது ஈவினிங் நீங்கள் எதுவும் வந்து பெருசாக செய்யலை, சாப்பாடு மட்டும் தான் இருக்குனாக்கா நீங்கள் இதை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சுவையான பெப்பர் எக் ரெடி ஆகிடுச்சு. இங்கே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.